ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 ரவுண்ட்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். மேலே ஒன்று, அதே மாதிரி கீழே மேலே கொம்புக்கு வந்துட்டு 2 டாட் வச்சு ஒரு இது வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு நான் ஒரு பிளாஸ்டிக் பீடில் 3 பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பீட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் பீடாக இருக்கலாம், எனி பீட்ஸ் வச்சு இதை நீங்கள் ஒரு 3 பீட்ஸ் எடுத்து மொத்தமாக சேர்த்து கோத்துட்டு கீழே கிளாத்தில் ஸ்டிச் இறக்கிக்கோங்க. ஓகே, இது இறக்குறதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னும் அது கொஞ்சம் பெரிய பீட் பார்த்திங்களா, அதனால் இது கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கீழே இருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் இறக்கிக்கோங்க. அடுத்து சென்டர், அந்த ஒவ்வொரு பீடுக்கு சென்டருக்குள்ளேயும் கவ் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, அப்போ தான் அது இழகாமல் அப்படியே ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகே, இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெட்டல்ஸ் எடுத்துருக்கிறேன், அக்ரிக் பெட்டல்ஸு. ஸோ அதை இந்த ரெக்கைக்கு மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஹோலுக்கு உள்ளேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து அதில் ஒரு 2mm பீடு வச்சுக்கிறேன், கோல்டன் கலர் பீடு கொடுத்துட்டு அந்த ஹோலுக்குள்ளேயே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அப்புறம் இருக்க பெட்டல்ஸையும் இதே சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, வெரி சிம்பிள் ப்ரூச் தான். ஓகே, அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே நான் அந்த ஷெல்ஸ் எடுத்துருக்கிறேன், செல் ஷீக்வன்ஸ். ஓகே, அதை எடுத்துகிட்டு அதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 2 ஹோல்ஸ்லேயுமே இது எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட்ஸையும் கொடுத்து அந்த செகண்ட் இருக்கிற ஹோலுக்குள்ளே ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த 1 ஹோலில் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலுக்குள்ளே ஸ்டிச் இறக்கிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு அந்த கொம்புக்கு மேலே அந்த ஹெட்டு பார்ட் இருக்கும்ல, அந்த ஹெட்டுக்கு ஒரு பேர்ல் பீடு மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஸ்மால் டியூபிட் இருக்குல்ல, அந்த டியூபிட் எடுத்து ஒரு பிளாக் கலர் சுகர் பீட்ஸையும் கொடுத்து ரிவர்ஸில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ ஷேக்கிங் மாதிரி அப்படியே நிற்கும். அந்த கொம்பு அங்கே ஆடும் பார்த்திங்களா, அதே மாதிரியே நிற்கிறது நான் ரிவர்ஸில் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் அதே மாதிரி சேம் ப்ராசஸை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட இந்த செல்ஸ் பட்டர்ஃப்ளை ப்ரூச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எண்ணாட் போட மறந்துடாதீங்க, கம்பல்சரி எல்லா ஸ்டிச்சுக்குமே எண்ணாட் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பீட் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 2 பீடில் நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம், முக்கோண ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு. இது ஒரு அரைக்கோண ஷேப்பில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு சுகர் பீட்ஸு 2 பீடு, பின்ன சுகர் பீட்ஸு 2 பீடு, சுகர் பீட் 2 பீட்ஸ்னு 4 2 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்து ஒன்றா மொத்தமாக கோத்துக்கிறேன். கோத்துட்டு அதை அந்த அரைக்கோண ஷேப்பில் வச்சுட்டு அதே மாதிரி சேம் மெத்தட் மொத்தம் பார்த்துக்கோங்க, வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, மொத்தமாக நம்ம கோத்துட்டு அதை கரெக்டாக அந்த ஷேப்புக்கு பார்த்திங்களா, அந்த ஷேப் அப்படியே வச்சுட்டு அந்த அரைக்கோண ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு அந்த கீழே நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கணும். கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு இடையிலையும் அந்த ஒவ்வொரு பீடு இருக்குல்ல, அதுக்கு அந்த பீடுக்கு இடையிலையும் கவ் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஓகே ஓகே எப்படி வச்சுட்டு அதை கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் அது ஃபிட்டிங்காக இருக்கும், இலைக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மேலே, அடுத்து இந்த பக்கம் சென்டர் அப்படின்ட்டு 4 கார்னர்லையுமே கம்பல்சரி ஸ்டிச்சஸ் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, அந்த பீடை சுற்றி ஒரு இதுலேயும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் கீழே ஓகே, இதை நம்ம கொடுத்தாச்சுட்டு இது ஒரு சிம்பிள் ப்ரூச் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நான் மேலே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன், பிக் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு சுகர் பீட்ஸையும் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படி அந்த ஒவ்வொரு அந்த கோல்டன் கலர் பீடு வச்சுருக்கோம்ல, அந்த எல்லா பக்கங்களையுமே இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்டுக்கு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, நம்ம வந்துட்டு இதையும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்து நான் இது வந்து மெட்டலில் உள்ள ஒரு ஃப்ளவர் கேப் ஆகும் அதை வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு ஒரு பல்பீடம் கொடுத்து உள்ளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு ஃப்ளவர் கொடுத்தாலும் ஓகே, உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தான் ஒரு ஹேங்கிங் கொடுக்குறேன். ஹேங்கிங்க்கு அதேமாதிரி சேம் ப்ராசஸ் டியூப் பீடு கொடுத்து இதில் கட் பீடும் கொடுக்கலாம், சுகர் பீட்ஸும் கொடுக்கலாம். நான் வந்துட்டு டியூப் பீடு கொடுத்து ஒரு சீக்வன்ஸும் கொடுத்து பீடும் கொடுத்து அடுத்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து ஒரு வேர்ஸில் எடுக்கினா போதும் ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அப்படின்னா 2 ஹேங்கிங்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலேருந்து இன்னொரு ஹேங்கிங் எடுக்கிறேன். இது சேம் மெத்தட் தான். இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரூச் வந்து பார்க்கலாம் என்னன்ட்டு. இது வந்து ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லா ஸ்டிச்சுக்கும் கம்பல்சரி எண்ணாட் போடணும். எண்ணாட் போட மறந்துடக்கூடாது. நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. நான் கம்பல்சரி எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே போடுவேன். அதை நான் காமிக்க மாட்டேன். ஓகேங்களா? இங்கே எல்லாத்துக்கும் போடணும். அப்படி இல்லாட்டி அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஓகே, எல்லாத்துக்குமே போடணும். ஓகே, இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு செல்ஷ் எடுத்திருக்கேன். செல் சீக்வன்ஸுக்கு பிறகு செல் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போ தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேங்களா? ஓகே, இப்போ வந்து இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சேன். அந்த ரவுண்டை சுற்றிலுமே இந்த செல்ஸை வச்சு சேம் ப்ராசஸில் அதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். மேலேருந்து ஒன்று எடுத்து அதுக்கு கீழேயே வந்துட்டு இன்னொரு ஹோல் இருக்கும். அதுக்குள்ளேயே ஸ்டிச் இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த பக்கம் அதே மாதிரியே ஹோலில் விட்டுட்டு மேலே இன்னொரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக கீழே இறக்கிக்கோங்க. அப்படி அந்த ரவுண்டு சுற்றிலுமே இதே மாதிரி சேம் ப்ராசஸில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இனி நமக்கு வந்துட்டு ஒரு 5 கிளாஸஸ் தான் இருக்குது பேசிக் லெவல். ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சு தருவேன். ஸோ அதோட இந்த பேசிக் லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்ஸ்டு கிளாஸ் அண்டு மோஸ்ட் அட்வான்ஸ்டு கிளாஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் சேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஓகே, இதையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதே மாதிரி அந்த செல்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒன்றுக்கு கீழே ஒன்றா கொடுத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள், நான் ஒன்றுக்கு கீழே ஒன்றா தான் அதை வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து ஃப்ளவர் கொடுத்துருக்குறேன். ஃப்ளவரும் ஒரு கிறிஸ்டல் பீடும் கொடுத்து அதுக்கு உள்ளேயே நான் வந்து கிறிஸ்டல் பீடை தட்டிட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ரூச் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இது வந்துட்டு சம்கியில் பெரிய சைஸ் எடுத்துருக்கிறேன். ஓகே, சம்கி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணலை. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் இந்த ஸ்டிச் என்னன்ட்டு. இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு பாருங்கள் கரெக்டாக ஒரு பெரிய சைஸு சம்கி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் தான் எடுப்பேன். ஓகே, அது வந்து தெரியலை வீடியோக்கு, அதனால் நான் க்ரீன் கலர் மாற்றிட்டேன். அது எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பின்னு ஒரு சமைக்கி ஒரு சுகர் பீட்ஸு. அடுத்து இன்னமும் ஒரு சமைக்கி விட்டுட்டாச்சா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு நான் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுக்கிறேன். ஓகே, ஃப்ளவர் சீக்வன்ஸ் நம்மகிட்ட இருக்குள்ள அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 4 வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
4 சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அதை அந்த ஒரு சென்டர் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு சென்டரில் வந்துட்டு இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்களா, இதே மாதிரியே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரியே நான் எடுத்துகிட்டு 4 சுகர் பீட்ஸும் எடுத்து அதை சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நான் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்போ அதை சுற்றியும் அப்படியே நீங்கள் ரவுண்ட் பண்ணி வாருங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ளவர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 3D ஒர்க். ஓகே, இட்ஸ் 3D ஒர்க் ஃப்ளவர் ப்ரூச். ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து 3D ஒர்க் ஃப்ளவர் ப்ரூச் தான் பார்க்குறோம். ஸோ இதில் இது மாதிரி நிறைய மெத்தட்ஸில் இருக்குது. ஸோ இது நான் வந்து ஒரு மெத்தட்ஸ் உங்களுக்கு காமிச்சு தந்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸில் வந்துட்டு வேணால் நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். ஓகே, அதை சுற்றிலுமே அப்படியே வாங்க. அப்போ ஒரு 3D ஃப்ளவர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் எடுத்து அந்த சென்டர் பார்ட்டில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி ஒன் டைம் கூட ஸ்டிச் பண்ணால் இது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு உள்ளே இருந்து நம்ம இன்னொரு அந்த உள்ளுக்கு கேப் கிடக்கு பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே இருந்து ஸ்டிச் எடுத்து நான் வந்துட்டு 2 பீடும் ஒரு சுகர் பீட்ஸ் மேலே வச்சு ரிவர்ஸில் இறக்குறேன். அப்போ வந்துட்டு அது வந்துட்டு மேலே அப்படியே அந்த பனித்துளி போல் அப்படி இருக்கும். அதுக்கு வேண்டி நீங்கள் வந்துட்டு ஃப்ளவரும் வைக்கலாம், கிளிப் ஸ்டோன் நடுவில் வைக்கலாம், ஃப்ளவர் சீக்வன்ஸ் வைக்கலாம். அப்படி எனி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு அதில் வந்து ஃபில் பண்ணிங்கனாலும் ஓகே. நான் வந்து அது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அது கலர் வந்து கிளாரிட்டி அடிக்குது. கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஓகே, இதே மாதிரி நான் ரிவர்ஸில் இறக்குறேன். பார்த்தீங்களா, அந்த 2 பீட்டுக்கு உள்ள சுகர் பீட்ஸை தள்ளிட்டு ரிவர்ஸில் இறக்குறேன். அப்போ வந்து இது ஒரு வெர்டிக்கல் பொசிஷனில் வந்துட்டு அந்த டியூப் வந்து நிற்கும் நடு சென்டர் பார்ட்டில். ஓகேங்களா, ஓகே. அப்படி வந்து அதை அந்த சுற்றிலும் அந்த சென்டர் பார்ட்டு சுற்றிலுமே வந்துட்டு நான் கவர் பண்ணியாச்சு. இங்கே கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த வெள்ளை ஒயிட் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் நம்ம கிளாத் வந்து தெரியப்பாது. அது தெரியாதபடி நீங்கள் வந்துட்டு அந்த சென்டர் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எண்டு நட் போடணும். எண்டு நட் போட விட்டுறக்கூடாது. அப்படி போடலைன்னா பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஒர்க் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். ஓகே, அதனால் எண்டு நட் கண்டிப்பாக போடணும். ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.